வணக்கம் மக்களே, வெல்கம் டு பேப்பர் டிக்கெட். பிக் பாஸ் சீசன் 7 ஆமாம், இன்னைக்கு 7 மணிலிருந்து அழகாக துவங்குகிறார்கள் மலையாளத்தில். ஸோ அதில் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈவிபிலேருந்து 2 தகவல்கள் கிடைச்சிது. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து 2-3 வீடியோ இன்னைக்கு ஷார்ட்ஸ்லேயே நம்ம போடுவோம். ஸோ என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கண்டஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே குழம்பி போய் இல்லைங்க 20 பேர் உள்ளே போனாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ 20 கண்டஸ்டண்ட்டா இல்லை 19 கண்டஸ்டண்ட்டா அப்படின்றது 7 மணிக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. பட் 19ன்றது ஒரு நம்பர் தகுந்தமான நம்பராக நம்புவோமே. 19 பேர் உள்ளே போயிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தனித்து இருந்தார். ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த ஏஜ் குரூப்பில் செட் ஆகலை. மற்றபடி எல்லாருமே ஒரு யங் டீமாக உள்ளே போட்டிருக்காங்க. ஆமாம், ஒருத்தர் மட்டும் தான் கொஞ்சம் வயதில் பெரியவர். மீது எல்லாருமே ஒரு யங் டீம் பயங்கர வைபாக உள்ளே போயிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்பானி சரத் போயிருக்காரு, அம்பானி போயிருக்காங்க, அனுமோல் போயிருக்காங்கன்னு பேர்லாம் சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, இந்த பேர்லாம் யாருடா? நமக்கு வந்து ஷோ ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேரை மனப்பாடம் செய்கிறதுக்கு ஒரு திவசமாகும். ஆமாம், அதனால் நம்மளால் வந்து அந்த பேரை இன்னும் சரியாக ரெஜிஸ்டர் பண்ண முடியல. இதில் இன்கேஸ் அங்கே வந்து மலையாள ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாலே ஒரு சில பேர்லாம் வந்து இவர் யார் அப்படின்ற மாதிரி தேடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து மிக்ஸ் மேட்சாக போட்டிருக்காங்க. ரொம்ப ஃபெமிலியர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர். இந்த அப்பானி சரத்து, அப்புறம் இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து கொஞ்சம் இவங்களா ஆனால் இவர் யார் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ காமனர்னு ஒருத்தர் போயிருக்காரா. ஆமாம், ஒரே ஒரு பர்சன் வந்து காமனர் கேட்டகரியில் ஒருத்தர் போயிருக்காரு. காமனருக்கு ஆடிஷன் வச்சு எடுத்துருக்காங்க. அப்போ காமனர் வந்து வயல் கார்டில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு காமனர் போயிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் 2 பேர் போயிருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ் 2 அட்வொகேட் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் ட்விஸ்ட் உங்களுக்கு என்ன திறமை காத்திருக்கு. இது வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ்க்கும் கண்டிப்பாக உதவக்கூடிய தகவல். அது என்ன தகவல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஆக்சுவலி அவங்க போனோடனே அப்படியே என்ன சொல்றது, அந்த அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு வைப் ஆயிட்டாங்க. அது காரணம் வந்து அவங்க வந்து ஹிந்தி பிக் பாஸ்ல ஏற்கனவே கலந்துக்கிட்ட ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட். ஆமாம், ஹிந்தியில் அவங்க கலந்துட்டு இருக்காங்க. எந்த சீசன் குறிப்பிடலை, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஸோ அவங்க வந்து இப்போ மலையாளத்துலேயும் திரும்ப போகிறாங்க. என்ன நீங்கள் மலையாளம் உங்களுக்கு புரியுமா எப்படி அப்படின்னு கேட்டோடனே, மலையாளம் அவங்களோட மதர் டங். ஆமாம், அவங்க அம்மா மலையாளியாம். ஸோ அதனால எனக்கு மலையாள பிக் பாஸில் போகணும்னு ஆசை. அதனால கிடைச்சது வாய்ப்பு நான் கலந்துக்கிட்டேன். ஸோ புரிஞ்சுங்க. அப்போ இந்தியில் கலந்துக்கிட்ட ஸ்ருதி காசனும் ஒரு நாள் தமிழ் பிக் பாஸில் திரும்பவும் வரலாம் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது இதுலேருந்து நம்ம மலையாளத்தை இப்போ சொல்கிறோம், புரியுதுங்களா? மலையாளத்துலேருந்து நம்ம தமிழுக்கான ஹிண்ட் எடுப்போன்ட்டு. ஸோ அதர் லாங்குவேஜில் கலந்துக்கிட்டேன். கண்டஸ்டன்ஸ் வந்து அடுத்தடுத்த சீசன்களில் அடுத்தடுத்த லாங்குவேஜில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு பிக் பாஸில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லெஸ்பியன் கப்புள் ஒன்று போயிருக்காங்க. ஆமாம், அவங்க சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக. அவங்க வந்து ஆக்சுவலி மலையாள கேரளா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க போயிருக்காங்க. நோரா, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு லேடி பேர் ஞாபகம் வரல.